தன் கம்போடிய பயணத்தின் 2ஆம் நாள் 2025 நவம்பர் 21 இன்று நாங்கள் தங்கியிருக்கின்ற கம்போடியா நாட்டின் வடக்கு மேற்கு எல்லையில் உள்ள சியாம் ரீப் என்ற இடத்திலிருந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் பழமையான ஒரு இடத்துக்கு அழைத்து போகிறார்கள். 2 மணி நேரமாக வந்திருக்கிறோம். 80 கிலோமீட்டர் தான். ஆனால் சாலை அழகாக இருக்கிறது. நமது பழைய தமிழ்நாட்டில் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தது போல இருந்தாலும் போக்குவரத்து நெருக்கடியிலே மக்கள் தொகை குறைவு. நமது ஊர்களில் கழிப்பறை எவ்வளோ இருக்கிற இந்த சிறிய நாட்டில் ஒரு மிகவும் தமிழ்நாட்டை விட வளர்ச்சியில் பின்தங்கிய ஒரு நாட்டில் கழிப்பறை எப்படி இருக்கிறது காட்டுகிறேன். பொது கழிப்பறை அதை பாருங்கள். இப்போ நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இதெல்லாம் கம்போடிய கட்டுமானங்கள். இந்த ஓடுகள்லாம் அதாவது நம்ம திருச்சியிலேருந்து பேருந்து சங்கரோவில் தெற்கேருந்து பேருந்து வரும்போது வழிநெடுகளையும் நிறுத்திட்டு ஒரு சின்ன பொந்து மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு 5 ரூபா ஒன்று போகிறதுக்கு. ஆனால் இங்கே கழிப்பறைக்கு இந்த நிறுத்தத்திலேருந்து கழிப்பறை போகிற இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறதுன்னு பாருங்கள். இதை போட்டுக்கிட்டு இருக்கேன், எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது பெண்களுக்கான கழிப்பறை. இங்கே பேருந்துகளே கிடையாது. இந்த பேருந்துகளே இல்லாத நாட்டில் இப்போ கழிப்பறை எப்படி இருக்குது பாருங்கள். வரிசையாக 10 அறைகள், ஒவ்வொன்றும் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்று பாருங்கள். இது பொது கழிப்பறை. எவ்வளவு திறந்த வெளி, எப்படி கட்டியிருக்கிறார்கள் பாருங்கள். இந்த பக்கமும் இருக்கு. கண்ணாடி. அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே நம்ம ஊரில் நான் அதான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சுற்றுலா வளரணும்னா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கழிப்பறைகளை எடுத்து அமெரிக்க, ஐரோப்பிய, இந்த கம்போடியா மாதிரி கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் வெளிநாட்டு பயணிகள், இப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு பயணிகள் வர நின்று போச்சு. அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. இந்த சாலையிலே பர்ஸு பேருந்து ஒன்றுமே இல்லை. எனவே கம்போடிய பயணம் மிக சிறப்பாக இருக்கிற நிறைய செய்திகள் கிடைக்கின்றன எனக்கு. ரைட்.